வணக்கம் மக்களே, நாம் இன்றைக்கி வெள்ளை பூசணிக்காய் சாறு எடுத்து குடிக்க போகிறோம். அதுக்கு வெள்ளை பூசணிக்காயை இதுக்குள்ளே வெட்டிக்கலாம். அதுக்கு அடுத்து அதோடைய விதைகளை நீக்கி இது சிறிய துகள்களாக இந்த பூசணிக்காயை வெட்டிக்கிட்டு இந்த சாறு பிழிந்து கொடுக்கும் இயந்திரத்தில் அதை வடிகட்டியில் அழகாக போட்டுட்டு அழகாக அது அந்த சாறு வர வரைக்கும் நல்லா பிழியணும். பிழிய சாறு இறங்கும். அதை அந்த தம்பி கீழே ஊற்றுறான் பார்த்தீங்களா, அதுமாதிரி கீழே ஊற்றாமல் பாத்திரத்தில் அழகாக எடுத்துக்கணும். இதுபோல் மிளகுத்தூளி நம்ம இதுக்கு பயன்படுத்திக்கலாம். மிளகுத்தூள் கொஞ்சமாக போட்டுட்டு அடுத்து இந்து உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது கூட கருவேப்பிலை இருந்தாலும் கருவேப்பிலை கூட சேர்த்துக்கலாம். மோர் இருந்தால் கூட மோர் கூட சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லா சுவையாக கொடுக்கும். அதுக்கு போதும் உப்பு. இந்த சாரை அழகாக நம்ம காலையிலேயே வெறும் வயிற்றுல எழுந்துச்சு